அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து நம்ம அக்குப்ரெஷர் புள்ளிகள பத்தி, அதோட அமைவிடம், அதோட பலன்கள பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு புள்ளிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அப்படி என்ன புள்ளி அப்படிங்கிறத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் அதிகம் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணாமயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, தவறு கிடையாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த வீடியோ இன்னும் 4 பேருக்கு ரீச் ஆகும். நீங்க பார்க்க தான் வியூஸ் நெறைய போயி, நெறைய பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நீங்க பார்த்துட்டு ஒரு லைக் குடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரமோட் ஆகும். அப்பதான் இன்னும் 4 பேர் பார்க்கிறப்போ, அவங்களுக்கு சரி இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? உங்களுக்கு அது பயன்படாது. உங்களுக்கு அது பயன்படாது. எனக்கு அது பிரஷரா இருக்கு. நான் ஏன் பார்க்கணும் அப்டின்னு கேட்பீங்க. ஆனா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கோ, உங்க நண்பர்களுக்கோ, உங்க ரிலேட்டிவ்க்கோ, இல்ல யாருக்கோ முகம் தெரியாத ஒருத்தவர்களுக்கோ கூட நீங்க லைக் குடுக்குற லைக் அவங்களுக்கு பயன்படும். அதனால தயவு செய்து நீங்க லைக் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இது வொர்க் அவுட் ஆச்சு, ஆகல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா, உங்களுக்காக நாங்க சேவை செய்றதுக்கு தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம YouTube அப்படிங்கக்குள்ளே அ வ வலைத்தளத்தில உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பணம் தானே வருது அப்படிங்கிறதெல்லாம் 2வது கட்டமா எடுத்துங்க. என்னைக்குமே வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம பிரபஞ்ச ரீதியா நம்ம பார்க்க வேண்டியது. நல்லவைகளுக்கு பணம் என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லது நீங்க கோடி கோடியா கொட்டி குடுத்தாலும் ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்க நல்லதுக்கு செய்றாங்க அப்படின்னா இணையாகாது. பணம் என்பது நம்ப குடுத்த மதிப்பு தான் பணத்துக்கு. சரியா? மனிதர்களுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள பணம் படைக்கப்பட்டது. அதுக்காக நீங்க பணம்னு நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி வரையும் நன்மையை சூட்சமத்த வெளியில யாரும் உடைச்சு சொல்ல முடியாது. ஆக நீங்க என்ன பண்றீங்க? உங்களால முடிஞ்சது 4 பேருக்கு அத தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க மனசு வச்சு இத நீங்க செய்யுங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான புள்ளி நம்ப அத பார்க்க போறோம். அப்படி என்ன புள்ளி சார் இந்த முக்கியமான புள்ளின்னு சொல்றீங்க? எல்லா வீடியோலயும் முக்கியமான புள்ளி, முக்கியமான புள்ளி. ஏன்னா உடம்புக்கு தேவையான எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முக்கியமான புள்ளிகள்ன்னு சொல்றது. அதுல இப்ப பார்த்தீங்கன்னா, நம்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதிகம் ஒரு வீட்ல ரெ ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவம். யார பார்த்தாலும் கோவம். அவர்ட்ட பேசாதடா! அவர் என்ன இவ்வளவு கோவப்படுறாரு? ரொம்ப கோவப்படுறாரே! ரொம்ப பாருங்க பிபி செக் பண்ணிக்கங்க. ரொம்ப கொதிப்பா இருக்கீங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்போ நம்ம கேரக்டர் வைஸா கோவம். அப்போ நீங்க கேரக்டர் வைஸா அது கோவம்னு சொல்றாங்க. அந்த கோவத்துக்கு என்ன சார் காரணம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம். கோவம்ங்கிறது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. இரத்த அழுத்தம் என்பது உள் உறுப்புகளில் உள்ள ஒரு குறைபாடு. இதுதான் மேட்டர். அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா, லிவரில் உள்ள உடலுக்கும், மண்ணீரலுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புள்ளிய பத்தி தான் பார்க்க போறோம். அந்த இணக்கம் சரியில்லாம போனதுனால தான், அந்த பிரஷர், சுகர் இதெல்லாம் வருது. ஃபர்ஸ்ட்டு சொல்லிருவாங்க. சுகர் வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிரஷர் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. உங்களுக்கு தங்கச்சி. அடுத்து உங்களுக்கு அக்கா வரப்போறாங்க. அக்கானா யாரு? சுகர தான் சொல்றாங்க. உங்களுக்கு கூடவே வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி நமக்கு பயமுறுத்திடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஆஹா! அது வந்துருமா? இல்ல வரப்போது, வந்துரும், நாளைக்கு வந்துரும், நாளான்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆ எல்லோ சிம்பல காட்டி விட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஆஹா! நமக்கு சுகர் வரப்போது, நம்ம அம்மாவுக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னு இந்த புராண பாட்ட தான் பாடிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, நமக்கு ஏன் சுகர் வந்துச்சு? நெறைய பேருக்கு சுகர் கை, கால் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்குலாம் சுகர் கை, கால் எடுத்தவங்கலாம் கிடையாது. யாராவது 100ல அப்படி ஒரு ஆளா தான் இருப்பாங்க. ஜெனடிக் ரீசன் இருந்தாலும், அது அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பாகாது. நம்பள தவறான வாழ்வியல் முறைகள் தான், இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்மள இழுத்து விட்டு நிக்குது. அத நம்ம நம்ம உணராம, நம்ம ஒரு வேள நம்ம அப்பாவுக்கு குடுத்துட்டு போன சொத்து, தாத்தாவுக்கு குடுத்துட்டு போன சொத்து, இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம சொல்லணும். அந்த சொத்துங்கிறது அந்த நோய சொல்றீங்க. அந்த நோய குணப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சீங்களா? கண்டிப்பா யோசிக்கணும்ல. நோய் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். என்ன சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பா நோய சரி பண்ணணும். நோய சரி பண்ணா வாழ்வியல் முறைய மாத்தணும். வாழ்வியல் முறை மாத்தாம இங்க எந்த நோயும் சரியாகாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இந்த பாயிண்ட் அமுக்குனேன் எனக்கு சரியாதுன்னு சொல்ல வரல நானு. நீங்க வாழ்வியல் முறைய முறைப்படி மாத்தணும். அந்த வாழ்வியல் முறைக்கு உட்பட்ட நோய்களில் 2 தான் இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இரத்த அழுத்த நோயும், இந்த சுகரும். இப்ப இரத்த அழுத்த நோய் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இரத்த அழுத்த நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கல்லீரலையும், மண்ணீரலும் ஒரு இணக்கத்தன்மை இல்லாம போயிடுது. இது இதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுது.
இரத்த கொதிப்பு அதிகமாயிடுது. இது மட்டும் இல்ல, இந்த கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யாம, செரிமானங்கள் தப்பு தப்பா நடக்கும் பொழுது, இருதய இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் கொழுப்புகள் படலமாக, படிவாக இருக்கிறது. இதுதான் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு தனியா எங்கேயோ பைபாஸ் லைன்ல எங்கேயோ பிளட் வந்துகிட்டு இருக்கு. அங்க எங்கேயோ அடைப்பு இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒழுங்கான ஜீரணம் பித்தப்பை கல்லீரல்ல இருந்து கரெக்டான முறையில அந்த பித்தம் பித்த 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 நீர் வந்து கரெக்டா சுரந்து, அந்த கொழுப்புகள் செரிக்கப்பட்டு, கரெக்டா ரத்தத்துல வந்து கரெக்டா கொழுப்புகள் படிவம் கரெக்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏன் வந்து இந்த அடைப்புலாம் வரப்போது? வராது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ரத்தம் கெட்டு போம்போது, பித்த நீர் வந்து அதிகமா சேர்ந்து கெட்டு போம்போது, ரத்தம் வந்து ம மிகவும் வந்து கட்டித்தன்மை ஆயிடுது. கெட்டித்தன்மை ஆகுறப்போ, போறப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டா அடைப்பு இருக்கிறப்போ, அந்த இடத்துல ஃபோர்ஸா போறப்போ, உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து அதிக ரேட்டிங் ஆக ஆரம்பிக்குது. இததான் வந்து பிரஷர்ங்கிறாங்க. நல்லா டப்பு டப்பு டப்புன்னு பட பட படன்னு அடிக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் தூக்கி அடிச்சிடும். 180 போச்சு, 200 போச்சும்பாங்க. பொத்துன்னு போய் விழுந்துருவாங்க. அப்புறம் எந்திச்சு உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது மாத்திரை கீத்திரை குடுப்பாங்க. ஏதாவது தண்ணி ஏதாவது குடுத்து அவங்கள தூக்கி உட்கார வைப்பாங்க. இது நாள் நிலையில நீடிக்கும்போது தான் அவங்களுக்கு ஹார்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை நெறைய இருக்கு. கல்லீரலையும், மண்ணீரலையும் ஒழுங்கே இணைக்கக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி ஒண்ணு இருக்கு. அது செய்யும்போது, அங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 2யும் இணக்கத்தை உருவாக்கி, உங்களுக்கு பிரஷர் அதாவது இரத்த அழுத்தத்தை அங்கிருந்து முழுவதுமாக சரி செய்ய இந்த அக்குப்புள்ளிகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இதை நீங்கள் தினமும் இயக்கி நல்ல முறையில் பலனடையுங்கள். இப்போது புள்ளி எங்கே என்று பார்த்துக் கொண்டு பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, லிவர் 3. அதாவது இந்த கட்டை விரலுக்கும், மெட்டி விரலுக்கும் நடுவுல நேரா அப்படியே கோடு போட்டு வந்தீங்கன்னா, இந்த முதலாவது விரல் எலும்பும், 2வது விரல் எலும்பும் ஒன்றாக சேரும் இடம். இங்க பள்ளம் மாரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. இந்த புள்ளி லிவர் 3. கல்லீரலில் உள்ள மண்புள்ளி. கல்லீரலையும், மண்ணீரலையும் இணக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. ஜீரணத்தை சரி செய்யக்கூடிய புள்ளி. இரத்த அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய புள்ளி. சுகரை கண்ட்ரோல் செய்யக்கூடிய முக்கியமான புள்ளி. புள்ளிய பார்த்திருப்பீங்க. லிவர் 3. இந்த புள்ளி வந்து ஒரு மிகவும் பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆகாய சக்தியை, மண் சக்தியையும் ஒருங்கிணைய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த புள்ளி. மன அமைதிக்கான புள்ளி இந்த புள்ளி. நம்ம போன வீடியோல BU20 அதாவது பிரபஞ்சத்தோடு பேசும் புள்ளி அப்படின்னு சொல்லி தலையில ஒரு புள்ளி நம்ம சொல்லியிருப்போம். நீங்க போன வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவ பாருங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த புள்ளியோட கனெக்டிங்க சொல்லித் தரேன். இந்த DU20 அந்த புள்ளியையும் இப்ப சொன்ன லிவர் 3 கல்லீரலின் 3வது புள்ளியையும் இயக்கும் பொழுது, மன அழுத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்யப்படுகிறது. இரத்த அழுத்த குறைபாடு சரி செய்யப்படுகிறது. கல்லீரலில் பித்த நீரை சரி செய்ய இந்த புள்ளி பயன்படுகிறது. கல்லீரலில் சுத்தம் செய்ய இந்த புள்ளி பயன்படுகிறது. அதாவது ரொம்ப டாக்ஸினா இருக்கும். மஞ்சக்காமாலைன்னு சொல்றோம். மஞ்சக்காமாலை ஆயிடுச்சு சார். ரொம்ப எனக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர்ன்னு சொல்றாங்க. கிரேட் 1, கிரேட் 2ன்னு சொல்றாங்க. லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்றாங்க. இந்த மாரி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி வந்து இந்த லிவர் 3. இந்த லிவர் 3 வந்து நீங்க டெய்லி நீங்க வந்து காலையிலயும், சாயங்காலமும் நீங்க காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே செஞ்சீங்கன்னா, அந்த பிரஷர் வியாதிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் குடுக்கும். ஏன்னா, பிரஷர் வியாதிக்காரங்க காலைல எந்திரிச்சதுலேருந்தே துருதுருன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகம் எக்சர்சைஸ் பண்ணாதீங்க, ஜாக்கிங் ஓடாதீங்க, ஆடாதீங்க, பாடாதீங்கம்பாங்க. ஆனா, அப்படி நீங்க என்ன செஞ்சாலுமே, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. பிரஷர் வந்து ஒரு நோய் கிடையாது. முதல்ல அத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க நடந்துகிட்டு இருக்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க ஓடக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க சைக்கிளிங் போகக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். நீங்க தூங்கக்குள்ள ஒரு பீட்டிங் இருக்கும். டேப்லெட் சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இந்த புள்ளிகளை நீங்கள் இயக்குங்கள். இந்த புள்ளிய நீங்க இயக்கும் பொழுது முழுவதுமான பலன் கிடைக்கும். ஜீரண குறைபாடுகளை சரி செய்கிறது. நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணுகிற முக்கியமான புள்ளி ஆகும்.
வயித்துல வந்து இந்த அல்சர் இருக்கு. இந்த மாரி பிரச்சனைய கூட இந்த புள்ளி சரி பண்ணுது. ஆ அ டிடாக்ஸ் இன் லிவர். லிவரை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய லிவர்ல வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர், லிவர் சிரியோசிஸ் இந்த மாரி பிரச்சனைய கூட இது வந்தாலும் சரி, வராம உங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே போதை பழக்கத்திற்காக நம்ம ஒரு புள்ளிகள சொன்னோம். போதை பழக்கங்கள் யூஸ் பண்ண DU20, P6 அப்படின்னு புள்ளி செஞ்சு சொல்லியிருப்போம். அத பார்க்காதவங்க அந்த வீடியோல பார்த்துட்டு வாங்க. அந்த DU20, P6 பிளஸ் இந்த லிவர் 3 அதாவது லிவரோட 3வது புள்ளியும் 3 புள்ளியையும் நீங்க சேர்த்து குடுக்குறப்போ, போதை வஸ்துக்களால் தினம் தினம் அவதிப்படுபவர்கள், நிறுத்த முடியாமல் அவதிப்படும் அனைவருக்கும் முழு நிவாரணம் குடுக்கும் ஒரு மதுவிலக்கு புள்ளியாக இந்த புள்ளி பயன்படுகிறது. ஆகவே, இந்த போதை வஸ்துக்கள நம்ம நிப்பாட்டணும். நம்மளோட இந்த குடிப்பழக்கத்த நிப்பாட்டணும் அப்டின்னா, நான் மேல சொன்ன இந்த 3 புள்ளிகளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். முழுவதுமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். இப்ப நான் சொன்ன அனைத்து புள்ளிகளும் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அந்த புள்ளியில அழுத்தம் பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல தான். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21 இப்படி செய்தால் ஒரு முறை. இதை 5 முறை செய்ய வேண்டும். 5 முறை செஞ்சீங்கன்னா, இந்த புள்ளி இயங்கிடும். காலையிலயும், மாலையிலயும் இந்த புள்ளி நீங்க செஞ்சுக்கலாம். பிரஷர் வியாதிக்காரங்க இரு வேளையும் இயக்கலாம். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளில வரும் டிப்ரஷனா இருக்கிறவங்க மேல சொன்ன அந்த 2 புள்ளியும் சேர்த்து P6, DU20, லிவர் 3 இந்த 3 புள்ளியையுமே நீங்க பயன்படுத்தும் பொழுது, ஒன்றாக ஸ்டிமுலேட் செய்து கொண்டு வரும் பொழுது, முழுவதுமாக அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் அதிகமான கல்லீரல் வந்து கெட்டு போயிருக்கு. கல்லீரல் வந்து ரொம்ப தொய்வா இருக்கு. பித்தப்பை வந்து ரொம்ப தொய்வா இருக்கு. மண்ணீரல்ல வந்து ரத்தம் வந்து சரியா ஹீமோகுளோபின் சரியா இல்ல ரத்தத்துல. இந்த மாரி பிரச்சனைய கூட இது சரி செய்ய ஒரு முக்கியமான புள்ளியாகும். கொழுப்பு சம்மந்தமா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. இத கூட சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க. இந்த புள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உயிர் சக்தியையே பிரபஞ்சத்திலிருந்து நம் ஜீரண மண்டலத்திற்கு குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த லிவர் 3 இருக்குது. இத அனைவரும் இயக்கி, அனைவருக்கும் இத ஷேர் பண்ணி, அவங்களுக்கு இத சொல்லிக் குடுத்து, நீங்களும் இந்த இனிமையான சேவையில உங்க பங்கு இருக்கணும்னு நெனைக்கிறேன். மேலும் அடுத்து ஒரு இனிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.